முகிலனும் சீதாவும் காதலிப்பது சீதாவின் தாயார் சுகந்திக்கு தெரிந்த போது சீதாவை கண்டித்ததோடு அவளின் படிப்புக்கும் முற்றுப்புள்ளி வைத்தாள். கணவன் இல்லாமல் பிள்ளைகள் இருவரையும் வளர்த்து வந்திருந்த சுகந்தி தனது மகள் செய்த செயலுக்காக வருந்தினாள். அப்பா இல்லாமல் வளர்கிற பிள்ளைகள் தனது கஷ்டம் தெரிந்து தப்பான வழிக்கு போகாது என்று நினைத்தவளுக்கு சீதா காதலித்து வந்தது தெரிந்து உடைந்து போனாள். சீதா படிப்பை முடித்து ஒரு நல்ல அரசாங்க வேலையில் சேர்வாள் என எதிர்பார்த்திருந்த போது அவன்தான் வேணும் என்று பிடிவாதமாக நின்றதால் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தாள் சுகந்தி. எவ்வளவோ புத்திமதிகளை சீதாவிடம் சொல்லியும் அவள் கேட்காததால் அவளின் படிப்பை நிறுத்தி விட்டிருந்தாள் சுகந்தி. வீட்டிலே சீதாவை விட்டாலும் சுகந்தி வேலைக்கு போய்த்தான் ஆக வேண்டி இருந்தது. ஏதோ வீட்டிலேயே இருப்பாள் என எண்ணியிருந்த சுகந்தியின் தலையில் ஒரு நாள் இடியை இறக்கி இருந்தாள் சீதா. ஆம், அன்றொரு நாள் சுகந்தி வேலைக்கு போன சமயத்தில் சுகந்தி சிறுக சிறுக சேமித்து வைத்த பணம் மற்றும் நகைகளை எடுத்துக்கொண்டு அவளின் காதலனுடன் ஓட்டம் எடுத்திருந்தாள் சீதா. மாலையில் வேலை முடிந்து வந்த சுகந்தி இளையவள் அழுது கொண்டிருப்பதை பார்த்தாள். பின்னர் சீதா என்று கூப்பிட்டபடியே உள்ளே நுழைந்தவள் அதிர்ந்தாள். துணிகள் கலைக்கப்பட்டு அலமாரி உடைக்கப்பட்டு நகைகள் மற்றும் பணம் எல்லாம் திருடு போயிருந்ததை கண்டவள் தலையில் கைவித்தபடி தரையில் அமர்ந்து கொண்டாள். அடி பாவி, இப்படி செஞ்சிட்டியேடி, அவனை மறந்துடுறேன் என்று தானே என் மேல சத்தியம் பண்ணின. இப்ப அவன் கூட ஓடிட்டியேடி, அவன் கூட போறது பத்தாது என்று இவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட்டு சேர்த்ததையும் கொண்டு போயிட்டியேடி. ஒப்பாரி வைத்து கதறி அழத் தொடங்கிய சுகந்தியை அப்போது வரத் தொடங்கிய இந்த பக்கத்து வீட்டவர்கள் ஆறுதல் கூற தொடங்கினார்கள். கணவன் இறந்தது முதல் எந்த ஒரு ஆணையும் நிமிர்ந்து கூட பார்க்காத சுகந்திக்கு இப்போது சீதா தந்துவிட்டு போன அவமானத்தை அவளால் தாங்கிக் கொள்ள முடியாமல் இருந்தது. சற்று நேரத்தில் வேடிக்கை பார்க்க வந்தவர்களும் சுகந்தி எப்போது வீழ்வாள் அப்போது ரசிக்கலாம் என வந்தவர்களுமாக எல்லோரும் கலைந்து செல்ல அறைக்குள் புகுந்து கொண்ட சுகந்தி அழத் தொடங்கினாள். தாய் அழுது கொண்டிருப்பதை பார்த்து அவளின் அருகில் வந்து அமர்ந்த சின்னவள் சிந்து தாயின் மடியில் படுத்து கிடந்து அழத் தொடங்கினாள். தன்னால் சிந்துவும் அழுகிறாள் என்பதை உணர்ந்த சுகந்தி மடியில் கிடந்த சிந்துவை தடவி கொடுத்தாள். அப்போதுதான் இரவு உணவை தயாரிக்க வேண்டும் என்ற சிந்தனை அளவே சிந்துவை எழச் செய்து சமையல் அறைக்குள் நுழைந்தாள். இனி எங்கு போய் சீதாவை தேடுவது? எனக்கு துரோகம் செஞ்சுட்டு போனவள இனி நான் ஏன் தேடணும்? பெத்த தாய்க்கு அவமானத்தை தந்து விட்டு போனவள் இனி எதுக்கு எனக்கு? சமையல் செய்தவாறே இருந்த சுகந்தியின் கண்களில் இருந்து கண்ணீர் பொங்கி வழிந்து கொண்டிருந்தது. சாப்பிட்டு முடித்து சிந்துவை தூங்க வைத்து விட்டு வந்த சுகந்தி இரவு முழுவதும் அழுது தீர்த்தாள். மறுநாள் காலை வேலைக்கு வர முடியாது என சொல்வதற்காக கைபேசியை எடுத்து பார்த்தாள் சுகந்தி. நேற்று மாலையிலிருந்து வந்திருந்த அழைப்புகளின் தொல்லை தாங்காமல் ஒரு கட்டத்தில் கைபேசியை அணைத்து வைத்திருந்தாள் அவள். பல உறவுகள் விசாரணை என்ற பெயரில் அவளை மனக்கொலை செய்வதற்காக அழைத்திருக்கிறார்கள் என்று தெரிந்தது. தங்கள் வீட்டில் நடக்காத வரை எதுவும் புதிதுதான் அவர்களுக்கு என எண்ணியவாறே பார்த்தவளின் கண்களில் ஒரு புதிய எண்ணில் இருந்தும் அழைப்பு வந்திருந்தது தெரிந்தது. ஒருவேளை சீதாவாக இருக்குமோ? அவகிட்ட போன் இல்லையே, யார்கிட்டையாவது வாங்கி அழைத்திருப்பாளோ? ஐயோ, என்னானதோ என் பிள்ளைக்கு, கடவுளே! பதறியபடி அந்த எண்ணுக்கு அழைப்பை ஏற்படுத்தினாள் சுகந்தி. அப்போது மறுமுனையில் ஒரு பெண் எடுத்து பேசினார். யார் நீங்க? சீதா அம்மாவா பேசுறீங்க? உங்க போனுக்கு தான் நாங்க வெயிட்டிங். பயப்படாதீங்க, உங்க மகள் இப்ப எங்களோட தான் இருக்கிறாள். ஹாஸ்பிட்டல்ல இருக்கும். ஐயோ, அவளுக்கு என்னாச்சு? சொல்ல கஷ்டமா தான் இருக்கு, ஆனா சொல்லித்தான் ஆகணும். நீங்க முதல்ல கிளம்பி இங்க வாங்க, அப்புறம் பேசலாம். இதோ வந்துடுறேன் என்றவாறு மருத்துவமனையின் பெயரை கேட்டுவிட்டு கைபேசியின் தொடர்பை துண்டித்துக் கொண்ட சுகந்தி அவசர அவசரமாக சிந்துவை எழுப்பினாள். சற்று நேரத்திற்கெல்லாம் தயாராகி பேருந்தில் ஏறி மருத்துவமனையை அவர்கள் அடைந்த போது மதியம் ஆகியிருந்தது. பதறி அடித்துக் கொண்டு உள்ளே சென்ற சுகந்தியை வரவேற்ற அந்த பெண்மணி அவளை சீதாவிடம் அழைத்து சென்றாள். தாயை கண்டவுடன் எழ நினைத்த சீதாவின் கைகளை பற்றி படுக்க வைத்த சுகந்தியிடம் கதறி எழத் தொடங்கினாள் சீதா. அம்மா, என்ன மன்னிச்சிடுமா, நான் ஏமாந்துட்டம்மா, அவன் என்னை ஏமாத்திட்டாமா, கல்யாணம் செய்யலாம் என்று கூட்டிக் கொண்டு போய் தன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து என்ன சீரழிச்சிட்டாமா. ஐயோ, என்னால முடியலமா, அப்படியே என்னை விட்டுட்டு நான் கொண்டு வந்த காசு நகைகளை கொண்டு போயிட்டாமா. ஐயோ, உன் சொல்ல கேட்கலாமா, மன்னிச்சிடுமா என்ன. குலுங்கி குலுங்கி சீதா அழத் தொடங்கிய போது சுகந்தியால் எதுவும் பேச தோன்றாமல் அமைதியாக நின்றாள். நேற்றிரவு முழுவதும் அழுது தீர்த்து விட்டு அவளின் கண்களில் கண்ணீரும் வற்றி போயிருந்தது. எல்லாமே முடிந்து விட்ட பிறகு அழுதுதான் என்ன பயன் என்று நினைத்தாளோ என்னவோ, சீதாவின் கையை பிடித்தபடி அடுத்த கையினால் அவளின் நெற்றியை வருடி கொடுத்தாள். உழைத்து வைத்தது போனாலும் பரவாயில்லை, ஆனால் தனது மகளின் கற்பு போயிருப்பதே அவளின் மனதை அதிகம் வலிக்க செய்தது. ஊருக்கே தெரிந்த பிறகு இனி தன் பிள்ளையை
சீதையை எவன் கல்யாணம் செய்ய வருவான் என்பதே அவளின் மனதில் கேள்வியாய் ஓடிக்கொண்டிருந்தது. பாதிப்பு சீதாவை மட்டுமல்ல, சிந்துவின் எதிர்காலத்தையும் பாதிக்கப் போகிறது என்பதை நினைத்த போது அவளின் உடல் ஒரு முறை நடுங்கியது. ஒரு தவறு எங்கு வரை பாதிக்கும் என்பதை உணராதவரை இது போன்ற பிரச்சனைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். இதற்கு யாரும் விதிவிலக்கல்ல. படித்தாண்டும் முன் உன்னை சுற்றி இருப்பவர்களை ஒரு முறை எண்ணிக்கொள். திருமண நிகழ்வு ஒன்றிற்கு செல்வதற்காக தன்னை அழகுபடுத்திக் கொண்ட பிரியா தனது குடும்பத்தினருடன் அங்கு சென்றடைந்தாள். தந்தையாரின் நண்பரின் மகள் திருமணம் என்பதால் அங்கு போடப்பட்ட இருந்த இருக்கைகளில் பிரியாவும் அவரின் குடும்பமும் அமர்ந்து கொண்டார்கள். இன்னும் நிகழ்வு ஆரம்பிக்காத காரணத்தினால் தனது கைபேசியை நோண்டிக் கொண்டிருந்த பிரியா அந்த நிகழ்வுகளை படம் பிடிக்க விரும்பினாள். ஏற்கனவே மணமேடையில் மணமகனுக்கான சம்பிரதாய நிகழ்வுகள் நடந்து கொண்டிருந்ததால் அதனை தனது கைபேசியில் காணொலியாக்கி கொண்டிருந்த பிரியா கைபேசியை சுழற்றி ஒரு வலம் வந்தாள். அப்போது அவளின் கைபேசியில் அகப்பட்டான் ஒருவன். அவன் பெயர் தர்சன். திடீரென்று ஒருவன் தனது திரையில் தெரிந்ததை பார்த்த பிரியா சில நிமிடங்கள் அவனையே படம் பிடித்துக் கொண்டிருந்தாள். அழகான வேட்டி சட்டையுடன் சிறிதான மீசையும் அழகாக ஒதுக்கப்பட்ட தாடியுமாக அவன் பார்க்க ஒரு கதாநாயகன் போல் இருந்தான். தன்னை மறந்து அவனை படம் பிடித்துக் கொண்டிருப்பதை உணர்ந்த பிரியா சட்டென்று இருக்கையில் அமர்ந்தாள். ஐயோ பிரியா, என்ன செய்கிறாய்? அவனை போய் படம் எடுத்துக் கொண்டிருக்கிறாயே, பார்க்கிற ஆட்கள் என்ன நினைப்பார்கள்? பிரியாவின் மனசாட்சி அவளை கேள்வி கேட்க தொடங்க வெக்கப்பட்டு கொண்டாள். அதனால் இப்போது பிரியாவின் மனம் பரபரக்க தொடங்கி இருந்தது. ஐயோ, இவ்வளவு அழகா இருக்கானே, யாருடா நீ? இவ்வளவு காலம் எங்கடா இருந்த? ஐயோ பிரியா, நீ ஏன் அவனையே நினைக்கிற? நீ என்ன லூசா? எங்க வந்து என்ன செய்கிற? பிரியாவின் மனம் அவளை குற்றம் சொன்னாலும் அவளின் மனம் அவனைத்தான் தேடத் தொடங்கியது. நிமிர்ந்து பார்த்தவள் அவனை காணாததால் ஏமாற்றம் அடைந்தாள். எங்க போனா? ஒருவேளை பொண்ணு வீட்டு ஆளா இருக்கும். அதுதான் ஏதோ வேலையா போயிருப்பான். ஆனா வரத்தானே வேணும், பார்க்கலாம் என்று எண்ணியவள் அவனின் முகம் பார்க்கவே ஏங்கினாள். அவனுக்கு கல்யாணம் ஆயிருக்குமா அல்லது யாரையும் காதலிச்சு இருப்பானா? இப்படி நான் சைட் அடிக்கிற மாதிரி தானே எத்தனை பெண்கள் சைட் அடிச்சிருப்பாங்க அவனை. இல்ல ஒருத்தையும் பார்க்க கூடாது, அவன் மேல ஒருத்தையும் கண் வைக்க கூடாது. தூ தூ. தான் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்று தெரியாமல் மனதுக்குள் ஏனைய பெண்களை திட்டிக் கொண்ட பிரியா நாவூறு கழிப்பதாக எண்ணி தூ தூ என்பதை வாயால் வெளிக்காட்டி கொண்டாள். அவள் அவ்வாறு துப்பியது பக்கத்தில் இருந்த தாயாரை பார்க்க செய்த அதே நேரம் அவளை முன்னால் இருந்த பெண்மணியும் திரும்பி பார்க்க செய்தது. திரும்பி பார்த்த அந்த பெண்மணி பிரியாவை பார்த்து முறைக்க அவரிடம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டாள் பிரியா. சாரி என்ன மன்னிச்சு கொள்ளுங்க, வாய்க்குள்ள முடி போயிடுச்சு, அதான் துப்பிட்டேன், என்ன மன்னிச்சுக்குங்க. அவளின் மன்னிப்பை ஏற்று அந்த பெண்மணி திரும்பிவிட பக்கத்தில் இருந்த தாயாரோ என்னடி ஆச்சு என்றார். அப்படி வினவிய தாயாருக்கு அதே பதிலை சொல்லிக் கொண்ட பிரியா வாயிலிருந்து முடியை எடுப்பது போல் பாவனையும் செய்து கொண்டாள். அம்மா இருங்க, வாஷ்ரூம் போயிட்டு வரேன் என்றவாறு இருந்த பிரியா கழிவறையை நோக்கி சென்றாள். கழிவறைக்குள் உள்ளே செல்ல நினைத்த போது ஆண்கள் பகுதி கழிவறையில் இருந்து வெளியே வந்தான் தர்ஷன். திடீரென்று அங்கே அவனை எதிர்பார்க்காத பிரியா அதிர்ச்சியுடன் அவனின் கண்களை பார்த்தாள். அவள் தன்னை பார்த்து மலைத்து போய் நிற்பதை உணர்ந்த தர்ஷன் 2 விரல்களால் அவள் கண் முன்னே சொடுக்கிட்டான். அவனின் சொடுக்கையில் அதிர்ச்சியில் இருந்த மீண்ட பிரியா திருத்திருவென்று விழித்தாள். என்னங்க, என்னாச்சு? ஏன் இப்படி என்ன பாக்குறீங்க? என்ன தெரியுமா உங்களுக்கு? கடகடவென்று கேள்விகளை கேட்டுவிட்ட தர்சனுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் ஒரு கணம் தடுமாறினாள் பிரியா. இல்ல உங்களை எனக்கு தெரியாது. அப்ப ஏன் இப்படி பாக்குறீங்க? அது ஒண்ணுமில்ல, சும்மாதான். சும்மா யாராவது பாப்பாங்களா? ஏதேனும் காரணம் இருக்குமே. அப்படி ஒன்றும் இல்லை, மன்னிச்சு கொள்ளுங்க, நான் போறேன். பதட்டத்துடன் அதற்கு மேல் என்ன பேசுவது என்று தெரியாது அங்கிருந்து வெளியேற நினைத்தாள் பிரியா. ஆனால் அவன் அவளை விடுவதாக இல்லை. என்ன மேடம், லவ் பண்றீங்களா? தன் மனதில் உள்ளதை அவன் கேட்டுவிட்ட போது திடுக்கிட்டு போன பிரியா ஒரு கணம் என்ன செய்வதென்று தெரியாமல் அமைதியானாள். என்ன, அப்படித்தானே? வாய் திறந்து சொல்லலாமே. இல்ல அப்படி ஒண்ணும் இல்ல, நான் சும்மாதான், ஒன்றுமில்ல. அவனின் நேரடியான கேள்விகள் அவளை மிகவும் பதட்டத்திற்கு உள்ளாக்கி அங்கிருந்து தப்பித்து போனால் போதும் என்ற நிலையை ஏற்படுத்தி இருந்தது. தேவையில்லாமல் வந்து மாட்டிக்கொண்டு விட்டோமோ என்ற சிந்தனையுடன் தப்பி போக நினைத்தவளின் கையை பிடித்த தர்ஷன் அவளை தன்னருகே இழுத்தான். சட்டென அவன் நெஞ்சுக்கு அருகில் இழுத்து விட்டதால் பிரியாவின் இதயம் படக் படக் என்று அடிக்க தொடங்கியது. ஏய், உண்மையை சொல்லு, காதலிக்கிறதானே? அவனின் மிரட்டலான கேள்விக்கு பயந்த பிரியா ஆம் என்று தலையசைத்தாள். பாத்தியா எப்படி உண்மையை கொண்டு வந்தேன்னு? எனக்கு தெரியும் நீ என்ன லவ் பண்றது. இப்பவே பண்ணிக்கலாமா? எல்லாவற்றையும் நேரடியாக, அதுவும் மிக வேகமாக அவன் கேட்டபோது அவளின் உடல் நடுங்க தொடங்கியது. இன்னும் காதலிக்கவே இல்ல, அதுக்குள்ள கல்யாணம் செய்யலாமா என்று கேட்கிறானே, அடப்பாவி. மனதுக்குள் சிந்தித்துக் கொண்டிருந்த போதே அவன் இன்னும் பேச தொடங்கினான். என்ன, இப்பவே கல்யாணம் பண்ணலாமா? வா, மேடைக்கு போகலாம். அந்த மாப்பிள்ளை இன்னும் தாலி கட்டல, அதுக்கு முதல்ல நாம போய் கட்டலாம். திடுதப்பென்று ஒவ்வொன்றையும் சொல்லி உடனடியாக திருமணம் செய்யலாம் என்று அவன் சொன்னபோது இவன் உண்மை சொல்கிறானா விளையாடுகிறானா என்ற சந்தேகம் பிரியாவுக்கு ஏற்பட அவனை பயத்தோடு பார்த்தாள். ஆனால் அது பொய்யல்ல, உண்மைதான் என்பதை
அவன் தனது கையை பிடித்து இழுத்த போதுதான் அவள் உணர்ந்தாள். ஐயோ, என்ன சொல்றீங்க, இப்ப கல்யாணமா, அதுவும் இதே மேடையிலையா? நீங்க என்ன லூசா? விடுங்க என் கைய. அவள் அவ்வாறு சொல்லியவாறு அவனின் கையில் இருந்து தனது கையை விடுவிக்க போராடினாள். ஆனால் அவனோ அவளை விடாது இழுத்து கொண்டு மணமேடையை நோக்கி சென்றான். உள்ளரங்கத்திற்கு செல்ல தொடங்கிய போது இருவரையும் பார்த்து அங்கிருந்தவர்கள் அவசரமாக எழுந்து நிற்க பிரியாவுக்கு அவமானமாக போய்விட்டது. அவளின் தாயும் தந்தையும் அவளை முறைத்து பார்ப்பது தெரிந்தது. இல்ல இல்ல, நான் இல்லப்பா, இவன்தான். அம்மா, நான் ஒன்னும் செய்யலமா, எல்லாம் இவன்தான் அம்மா, என்னை இழுத்து கொண்டு போறான். டே விடுடா விடுடா என்ன? பெரிய சத்தத்தோடு கத்த தொடங்கிய பிரியாவின் அறைக்குள் நுழைந்த தாயார், என்னடியாச்சு, எதுவும் கனவு கண்டியா? கிளம்பு, கல்யாணத்துக்கு நேரமாகுது, இப்ப போனதான் முகூர்த்த நேரத்துக்கு போகலாம். தாயார் வந்து இவ்வாறு சொன்ன போதுதான் தான் இவ்வளவு நேரம் கண்டது கனவு என்பதை உணர்ந்து புன்னகைத்துக் கொண்டாள் பிரியா. கனவு காணத்தான் வேண்டும், அதற்காக மிதமிஞ்சிய கனவுகள் ஆபத்தானவையே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.